Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. வேட்பாளர்களுடைய தேர்தல் பிரச்சாரமும் அனல் பறந்துட்டு இருக்குது. பிரச்சாரத்துல தலைவர்களும் மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யாரெல்லாம் ரோஸ்ட் பண்ணாங்க, வேற என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் பக்கா பாலிடிக்ஸ் பக்கத்துல. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சுங்க. மகளிருக்கு அதிகாரத்தை கொடுக்கிற மசோதாவை எதிர்த்த கட்சி தான் திமுக. ஆனா மகளிருக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்காக போராடுற ஒரே கட்சி அதிமுக தான் அப்படின்னு பேசியிருக்கிறாரு அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த அதே இடஒதுக்கீடு, அதிமுக விரும்பிய அதே இடஒதுக்கீடு இப்பொழுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அப்ப அவர் என்ன சொன்னாரு? இந்த பெருமையெல்லாம் நீங்களே வச்சுக்கங்க, இதுல வர்ற புகழெல்லாம் நீங்களே வச்சுக்கங்க. பல ஆண்டுகளாக பெண்களுக்காக பெண்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தின் மூலம் எங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று பெண்கள் பல ஆண்டுகளாக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இது ஒரு நல்ல சூழ்நிலை. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் வேண்டுகோள் வைத்தார். ஆனால் இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஸ்டாலினர்களும் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கின்ற கட்சிகள், இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் பெண்களை உதாசீனப்படுத்தி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த மசோதாவை நிராகரித்த கட்சி திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி. ஆக பெண்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருள் கூர்ந்து எண்ணி பாருங்கள். இன்றைக்கு இந்த தேர்தல் மூலமாக தகுந்த பாடத்தை புகட்டுங்கள். உங்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கு சட்ட நீதியாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு விட்டால் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% உங்களுக்கு இடம் கிடைக்கும். யாராலையும் தடுக்க முடியாது. பெண்களும் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்களுக்கு சமமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சட்டத்தின் மூலம் நம்முடைய பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க நினைத்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள், இந்த மசோதாவை கொண்டு வந்தார்கள். ஆனால் திமுகவும் காங்கிரசும் அந்த மசோதாவை தோற்கடித்தது. இது மசோதாவை தோற்கடிக்கல, இது மசோதாவை தோற்கடிக்கல, பெண்களுடைய உரிமைகளை தோற்கடித்தார்கள். பெண்களுக்கு அநீதி இழைத்தார்கள். நீண்ட நாட்களாக பெண்கள் போராடி வந்த இட ஒதுக்கீட்டை அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல் மூலமாக இப்படிப்பட்ட வஞ்சகம் பிடித்த, வஞ்சக நெஞ்சம் பிடித்த, வஞ்சக எண்ணம் படித்த இந்த கட்சிகளுக்கு தகுந்த மரணடி கொடுப்பீங்களா? பெண்கள் சொல்லுங்க, நீங்க சொல்ல வேணும். நீங்க சொல்லுங்க. உங்களுக்காக வாதாடிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த 33% இடஒதுக்கீட்டை நிராகரிக்க முடியாது. அப்படி உங்களுக்கு சட்ட நீதியாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எங்களுக்கு 33% கிடைப்பதை நிராகரித்த கட்சி திமுக கட்சி இந்த நாட்டை ஆள வேண்டுமா? சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில்ல சாமி தரிசனம் செஞ்ச மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதுக்கப்புறமா தேசிய ஜனநாயக கூட்டணியோட வேட்பாளர்களை ஆதரிச்சு ரோட் ஷோ பண்ணாரு. அதை இப்ப பார்ப்போம். சிஎம்க்கு அரசியல் தெளிவு இல்லைங்க. அதாவது தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்கல்ல, அவங்க பேசின பேச்சுக்கே ஸ்டாலின் சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணிருக்கணும். அதையும் பண்ணல. அவருக்கு அரசியல் தெளிவு இல்ல. யாரோ எழுதி கொடுக்கறதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. இப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு பாஜகவினுடைய வேட்பாளர் எல் முருகன். முதலமைச்சர் முதல்ல நிறைய படிக்கணும்னா முதலமைச்சருக்கு அரசியல் ஒரு தெளிவே இல்லை.
அரசியல்ல யாரோ எழுதி கொடுக்கறத பேசுறத ஒரு முதலமைச்சராக இருக்கவே முடியாது. அதனாலதான் மக்கள் அவரை தூக்கி எறியறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம எப்ப சுதந்திரம் அடைஞ்சு இன்னைக்கு எவ்வளவு வருஷம் ஆகுது? முதல் எலெக்ஷன் நடந்தது எப்போ? 1952. அன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளவு? இன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளவு? இன்னைக்கு எவ்வளவு வருஷம் இருக்கிறது? கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி 80வது வருஷத்துல இருக்கிறோம். அப்ப நமக்கு தொகுதிகள் முன்னேற வேண்டாமா? தொகுதிகளை உயர்த்த வேண்டாமா? தொகுதிகளை உயர்த்துவதுதான் நம்மளுடைய எண்ணம். தமிழ்நாட்டுக்கு 59 தொகுதி வருது. டபுள் மடங்கு தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டுல டபுள் மடங்கு எம்பிக்கள் வேண்டாம்னு ஸ்டாலின் நினைக்கிறாரா? ஆனா பிரேமலதா அக்கா என்ன சொன்னாங்க? இவங்க அண்ணனை வச்சுக்கிட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. கூட்டணி தலைவர் அந்த அக்கா பாருங்க, அந்த அக்கா எவ்வளவு வெளிப்படையா இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த கஞ்சா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாங்க. பாலியல் கொடுமைகள் நடத்துவது. அவர் ஸ்டாலினை வச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஸ்டாலினுக்கு வெக்கமான சூடு சொரணை இருந்தா இந்நேரம் தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா பண்ணியிருக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பொம்மை மாதிரிங்க. மத்திய அரசை குறை சொல்றதை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. அதனால திமுகவுக்கு வரலாறு காணாத ஒரு தோல்வியை கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை. அதனால இந்த கூட்டணியை பொறுத்தவரை தமிழகத்துலதான் ஒற்றுமை இல்லைன்னு நினைக்காதீங்க, புதுச்சேரியிலும் ஒற்றுமை இல்லை. அதனாலேயே நமக்கு நேரடியாக 6 சீட்டு வேட்புமனு தாக்கல் பண்ண உடனே 6 சீட் நம்ம ஜெயிச்சிட்டோம். எதிர்கட்சிகள் 3 முனையாக நிற்கின்றாங்க. தமிழகத்தில் அதே தான் நடக்குது. அதனால அருமை சொந்தங்களே, இந்த கூட்டணி செயல்படாத பொருந்தாத ஒரு கூட்டணி. வேற வழி இல்லாம காலையில முதலமைச்சர் வீட்டுல இருந்து கிளம்பும்போது அந்த பொம்மை கீ கொடுத்துட்டுருவாங்க. அது 6 மணிக்கு கீ கொடுத்தாங்கன்னா ஐயா, அந்த பொம்மை 9 மணி வரைக்கும் வேலை செய்யும். 6ல இருந்து 9 மணி வரைக்கும் முதலமைச்சர் சொல்லுவாரு டெல்லி டெல்லி டெல்லி, அப்புறம் கீ போயிடும். அப்புறம் 10 மணிக்கு மறுபடியும் கீ கொடுத்தாங்கன்னா 3 மணி வரைக்கும் ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. அப்புறம் மறுபடியும் 4 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் மோடி வஞ்சிக்கிறாரு மோடி வஞ்சிக்கிறாரு மோடி வஞ்சிக்கிறாரு. அப்புறம் பொம்மை தூங்க போயிடும். காலையில் திரும்ப கீ கொடுப்பாங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, 5 ஆண்டுகள்ல இதை தவிர முதலமைச்சர் என்ன பேசினாருன்னு தயவு செஞ்சு யாராச்சும் என்கிட்ட சொல்லுங்க. டெல்லி ஹிந்தி மோடி வஞ்சிக்கிறார், இத 3ஐ தவிர என்ன பேசினாருன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி தரம் குறைவா விமர்சிக்கிறாங்க. யாரு? ஸ்டாலின் ஐயா, அவரு சகோதரி கனிமொழி அக்கா, பையன் உதயநிதி ஸ்டாலின். 3 பேர் தான் பிரச்சாரத்துக்கே. தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகத்துல 3 பேர். வேற யாருமே உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணல. காங்கிரஸ் பிரச்சாரம் கிடையாது, ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணல, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் பிரச்சாரத்துக்கு வரல. 3 பேர் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு ஐயா, நான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 94 தொகுதியில் நான் பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கேன். 94 தொகுதியிலேயே நம்முடைய கூட்டணி ஜெயிக்கணும், கூட்டணியினுடைய தர்மம். முன்னாள் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் எங்களை கூத்தாடின்னு சொல்றாரு. அவரோட பப்ளிசிட்டிக்கும் ஒரு கூத்தாடி தானே தேவைப்பட்டாங்க அப்படின்னு குற்றம் சுமத்திருக்கிறாங்க பாஜகவினுடைய மாநில துணை தலைவர் குஷ்பு. அது மட்டும் இல்லாம பிரகாஷ் ராஜ் பத்தியும் இன்னும் சில விஷயங்கள் பத்தியும் அவங்க பேசியிருக்கிறாங்க. அதை பார்ப்போம். அரசியல் செய்யணும். அப்புறம் இவங்க எல்லாரும் அரசியல் என்ன செஞ்சுட்டாங்க? பிரகாஷ் ராஜ் அரசியல் இறங்கும் போது அவர் என்ன செஞ்சுட்டாரு? அவர் கீழே நின்று பெங்களூர்ல எதிர்த்து நின்னாரா இல்லையா? அப்புறம் அப்ப மட்டும் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் அரசியல்வாதியா? அவர் குடும்பத்துல ஒரு டைனஸ்டி பாலிடிக்ஸா? இல்லையே. யார் எங்களை பார்த்துட்டு சினிமா சங்கி கூத்தாடி சொன்னாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு சத்யராஜும் பிரகாஷ் ராஜும் டெலிவிஷன்ல இருக்கிற அத்தனை பேர் அந்த கூத்தாடிக்கு தானே தேவைப்படுது இன்னைக்கு பிடிஆருக்கு அவருக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு. அப்போ எங்களை பார்த்தா நாங்க கூத்தாடிங்க பார்த்துட்டு இதே கேள்வி ஸ்டாலின் அவர்கள்கிட்டயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்டயும் தைரியமா இருந்தா கேளுங்க. கேட்டாரா? அப்போ இதே பிடிஆருக்கு எங்களை மாதிரி சினிமால இருக்குது கூத்தாடிங்க உங்க பப்ளிசிட்டி பண்றதுக்கு தேவைப்படுது இல்ல? அப்ப இது எந்த விதத்துல நியாயம்? நாங்க வார்த்தை மோதலே கிடையாது, வார்த்தை மோதலே கிடையாது. நான் ஆரம்பத்திலே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவருடைய படிப்பு காட்டுறாரு, நானும் என் கணவர் எங்களுடைய வளர்ப்பு காட்டுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல பிடிஆர் அவர்கள் இன்னைக்கு அவர் பேர் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அவருடைய பேர் உச்சரிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த அளவுக்கு அவர் இறங்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு அவர் பேர் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. நாங்க என்ன செய்யறோம்? எங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்குன்னா, எனக்கு பின்னாடி என் தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய குடும்பம், என்னுடைய அப்பா, அதை சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு சுந்தர் சி, குஷ்பு தமிழகத்துல இருக்கிற மக்களுக்கு தெரியுதுன்னா, சுத்தி அத்தனை பேர் நிக்கிறாங்கன்னா இன்னைக்கு உங்க பிரஸ் மீட்லயே
மக்கள் எங்க பேர் வச்சு தான் எங்களுக்கு தெரியும். சரிங்களா? எங்க குடும்பத்தை பேர் வச்சுட்டு இல்லை டைனஸ்டி வச்சுட்டு மக்கள் எங்களை பார்க்கல. ஸோ நாங்கள் எங்களை சார்பாக நாங்கள் ஒரு பிராண்ட், நீங்கள் ஒரு பிராண்ட் சொல்லும்போது உங்களுக்கு உங்களுடைய பூர்வீகம் தேவைப்படுது, எங்களுக்கு அது கிடையாது. அதிமுக கூட்டணியோட நோக்கமும் தாவேக்காவினுடைய நோக்கமும் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான். விஜயோட ஆதரவாளர்கள் அவங்க ஓட்டை வீணாக்க வேணாங்க. அதனால திமுகவை தோற்கடிக்க அதிமுக கூட்டணிக்கு தாவேக்காரங்க ஓட்டு போடணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு பாமக தலைவர் அன்புமணி. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, ஒரு குறுகிய காலம்தான். இந்த தேர்தலில் விஜயுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் நான் வைக்கின்றேன். விஜயுடைய ஆதரவாளர் விஜய் அவர்கள் அவர் கட்சியை தொடங்கின காரணமே திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று. விஜயகாந்த் அவர்களும் கட்சி தொடங்கின காரணம் திமுகவை அகற்ற வேண்டும், திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று. இப்போ பிரேமலதா அவர்கள் அவங்க கூட இப்போ எதிரி கூட போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு எங்களுக்கு தான் வேலை செய்யறாங்க, அதிமுக கூட தான் வேலை செய்யறாங்க. அங்க இருந்தோம், அந்த கூட்டணியில் இருந்தோம். ஏன்னா அவங்க ஒருத்தரே போதும். தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க, எங்க பார்த்தாலும் மது விற்கிறாங்க, எங்க பார்த்தாலும் கள்ளசாராயம் விற்கிறாங்க, எங்க பார்த்தாலும் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க, எங்க பார்த்தாலும் குழந்தைகளை கெடுத்து கொலை செய்யறாங்கன்னு அவங்களே முதலமைச்சர் வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கடைசியில் இவ்வளவுதான் நடக்குது தமிழ்நாட்டில், இதெல்லாம் ஒரு குற்றமே இல்லைன்னு அதுவும் சொல்றாங்க. திருப்பரங்குன்றத்தில் நிச்சயமா நாங்க தீபத்தை ஏற்றுவோம்னு சொல்றாங்க. அதனால உறுதியா எங்க வெற்றிக்கு அவங்க பாடுபட்டுறாங்க. அது வேற. விஜய் அவர்களோட நோக்கமே திமுகவை அகற்ற வேண்டும். எங்க நோக்கமும் திமுகவை அகற்ற வேண்டும். விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஓரளவுக்கு வாக்குகள் பெறுவார், வெற்றி பெற முடியாது, வாக்குகள் பெறுவார். அதனால தான் நான் கேட்கிறேன், விஜய் உடைய ஆதரவாளருக்கு உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள். அப்படி எங்களுக்கு வாக்களித்து உறுதியாக திமுக தோல்வி அடையும். உங்களுடைய நோக்கம் திமுக தோக்கணும். உங்களால் வெற்றி பெற முடியாது. வாக்குகள் பெறுவீர்கள், ஆனால் வெற்றி பெற முடியாது. அப்ப உங்கள் வாக்குகளை நீங்கள் வீணாக்காமல் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய நோக்கம் என்ன? திமுக அகற்றப்பட வேண்டும். அது நடக்கும். இது தேர்தல் காலம் அல்ல. வட்ட வட்ட பாறை ஒரு நாள். தம்பி கீழ இறங்கு, நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். இது பக்கா பாலிடிக்ஸ். அதிமுக ஆட்சி வரட்டுங்க, அப்போ ரேஷன் கடை, குடி தண்ணின்னு எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சு தரோம். அதனால எல்லாரும் ரெட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு பிரச்சாரத்துல பேசி இருக்கிறாரு அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா. எப்ப வந்தீங்க? அப்ப யார் ஆட்சி? நீங்க வரும்போது திமுக ஆட்சி. கட்டினது அம்மா. அம்மாவே நீடிச்சிருந்தா உங்களுக்கு குடிதண்ணி நல்ல தண்ணி வந்திருக்கும், அங்கன்வாடி வந்திருக்கும், ரேஷன் கடை வந்திருக்கும், பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கும். தூரதர்சனமா திமுக ஆட்சி வந்துருச்சு. இப்போ மே 4ஆம் தேதி உறுதியா அம்மா ஆட்சி உங்க ஆதரவோட வரும்ல. வந்துச்சுன்னா நல்ல தண்ணி வந்துடும், பஸ் ஸ்டாண்டு வந்துடும், அங்கன்வாடி வந்துடும், ரேஷன் கடை வந்துடும். கவலைப்படாதீங்க, அடுத்த ஆட்சி அம்மா ஆட்சி தான். அப்போ உங்களுக்கு தண்ணி வந்துடும், எல்லாம் வந்துடும். எல்லாம் பார்த்துங்க. சிறுபான்மை மக்களோட சுதந்திரத்தை பறிக்கிற செயல்ல ஆளுங்கட்சி ஈடுபட்டு வருது. இப்படி அட்டாக் பண்ணி பேசியிருக்கிறாங்க விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் விஜயதரணி. அதாவது திமுக பிரமுகர் தற்பொழுது அந்த நோட்டீஸுகளை ஃபேக் நோட்டீசஸ், அது தமிழக ஆயர்பேரவை என்று போட்டு அந்த நோட்டீஸை அச்சடிச்சிருக்காங்க. அது சிவகாசியில் அச்சடித்தது கூட நமக்கு தகவல் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் அந்த நோட்டீஸுகளை அவங்க ஃபேக் நோட்டீசஸ், உண்மையாகவே ஆயர்பேரவை கொடுத்த நோட்டீஸ் மாதிரி தெரியல. அது திமுக அதன் கூட்டணி கட்சிகளும் தான் இந்த நோட்டீஸை அடித்து ஃபேக்காக சர்ச்சுகளில் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டீஸில் எழுதப்பட்டிருக்கிற வசனம் கூட பார்த்திங்கன்னா அது லூக்கா 2:25 நான் விவிலியமும் படிச்சிருக்கேன். ஆகையால் லூக்கா 2:25 சொல்கிறாங்க. ஆனால் அந்த வசனம் மத்தேயு 22:21 தான் இருக்குது.
வசனத்தையே தப்பாக சொல்லியிருக்கிற ஒரு நோட்டீஸ் தான் வெளில இறங்கியிருக்கு. இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து மிக போலியான ஒரு நோட்டீஸு. ஆயர் பேரவையில் அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த அளவில் வந்து இன்றைக்கி சிறுபான்மை மக்களுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வாக்குரிமையை ஆளக்கூடிய இடத்தில் இந்த மாதிரி நோட்டீஸுகளை போடுறதுக்கு இவங்க துணிந்து இறங்கியிருக்காங்க. நிச்சயமாக கைது நடவடிக்கை மட்டும் கிடையாது, மேல் நடவடிக்கை எடுத்து தண்டனை பெறக்கூடிய இடத்துல இவர்களை வைத்தால்தான் இனி ஒரு முறை சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அவர்கள் சுதந்திரமாக அளிக்கக்கூடிய வாக்குரிமையை அவங்க கொடுக்காம தடுக்கிறத நிச்சயமாக நாம் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை பாய வேண்டும். தேர்தல் ஆணையமும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பொதுமக்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே தான் 8000 ரூபாய் கூப்பனை கொடுக்கறாங்க திமுக. இவங்க ஆட்சியில தமிழ்நாட்டுல பாதுகாப்பே இல்லை. கஞ்சா அது இதுன்னு எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு முழுக்க இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் காளியம்மாள். 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறாங்கல்ல, ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நல்ல திட்டங்களை செய்யணும், அதுக்கு முன்னாடி அறிவிக்கணுமே தவிர இத்தனை ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல 1972 இருந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோம் பேசுறாங்க. நாங்க வந்தப்பா இந்த நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும்ல. அதற்கு மாறாக திமுக வசந்தன் கம்பெனியோட ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு நம்மளுக்கு டிவி மிக்சி கிரைண்டர் வித்து கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு வீடு இந்த 8000 ரூபாய் டோக்கன் இந்த இருக்கு பாருங்க. இந்த 8000 ரூபாய் டோக்கன்ல பின்னாடி என்ன எழுதிருக்காங்கன்னா, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டுமா. ஸ்டாலின் எங்க இருந்து தொடர்வாது? இந்த டிவி, இந்த மிக்ஸி, இந்த கிரைண்டர். அது சரிங்க, இந்த 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறீங்க, இது எவ்வளவு நாளைக்கு செல்லுபடி ஆகும்? நான் எந்த கடையில போய் வாங்கணும்? அந்த கடை எந்த கடை அங்கீகரிக்கப்பட்ட கடை? இப்ப 4000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டேன், மிச்சம் 4000 ரூபாய் குடிச்சு கொடுப்பாங்களா என்ற எந்த இதுவும் இல்லை. இந்த மாதிரி பொய்யான ஒரு டோக்கனை கொடுக்குறாங்கன்னு நீதிமன்றத்துல திமுகவினுடைய எல்லா வேட்பாளர்கள் மீதும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அறிவு சிறந்த பெற்றோர்களே, பெரியவர்களே, திமுக கூட 35 அமைச்சர்கள் 13 பேர் ஊழல் வழக்குல உள்ள போய் ஜாமீன்ல வெளில வந்திருக்காங்க. முழுசா வழக்குல இருந்து வெளில இல்ல, ஜாமீன்ல வெளில வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. எங்கு பார்த்தாலும் போதைங்க, எங்கு பார்த்தாலும் கஞ்சா. அதிலும் கொடுமை என்னன்னா, நம்ம கூட அவ்வளவு குத்தல திமுக, நம்ம கூட இவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணல. அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்க அண்ணா ஆட்சியில என்னங்க குறைந்தீங்க? 2 விஷயம் தான் குறை. என்னங்க 2 விஷயம்? ஒண்ணு, எங்க பார்த்தாலும் போதா கஞ்சாங்க. 2வது, பெண்களுக்கு பாலியல் குற்றம் எங்க பார்த்தாலும் நடக்குதுங்க. இதை விட கேவலமா ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க விமர்சனம் பண்ண முடியுமா? அது பக்கத்திலே உட்கார வச்சுக்கிட்டு முன்னாள் முதலமைச்சர் பக்கத்திலே உட்கார்ந்துருக்காரு, அவர் முன்னாடிதான் பேசுறாங்க. அவர் என்ன நினைச்சிருப்பாரு, உன்னைய கூட்டு வந்து 10 சீட்டு கொடுத்ததுக்கு அதெல்லாம் வச்சு தரமா செஞ்சுட்டு நீ என்ன? உண்மையிலேயே அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறார். அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை மூட்டி விடுறதுதான் ஆதவர்ஜினாவோட வேலையே. அது மட்டும் இல்லாம தாவேகா அப்படிங்கிற கட்சியை கெடுக்காம வெளியே வரவே மாட்டேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பல காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். அதுதான், ஏன்னா இவர் ஆதவர்ஜுனா வந்து அவர் ஜெயிக்க வைக்கிறேங்கிற வாக்குறுதி. ஏன்னா அவங்களாம் நண்பர்கள், ஏன்னா அந்த ஃபோட்டோலாம் வெளில வந்து தெரியும். டெல்லியிலாம் இவங்க ஒன்றா தான் இருப்பாங்க. இவங்க எல்லாமே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையிலேருந்து எல்லாமே ஒன்றா தான் இருக்காங்க. அதை தான், ஏன்னா இங்கே வந்துட்டால் அவர் கண்டிப்பாக ஆதவர்ஜுனா நான் உங்களை ஜெயிக்க வச்சிடறேன்னு சொல்லி தான் அவர் கூட்டு வந்திருக்காரு. அவர் பேச்செல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அவர்லாம் வந்து வாய் திறந்தாலே போய் பெதலாட்டம். சொந்த குடும்பத்தில் வந்து எங்கள் அப்பா பையனுக்கே வந்து பிரச்சனை பண்ணி விட்டார், எனக்கும் என் தங்கச்சிக்குமே பிரச்சனை பண்ணி விட்டுட்டார். அவர் வந்து இவ்வளோ பேசுகிறவர் வந்து ஏன் நிறைய வண்டிகள் வாகனம் கிஃப்ட்டு நிறைய லேடிஸ்க்கு மட்டும் ரோல்ஸ் ரைஸ்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பெண்களுக்கு வந்து இவருக்கு வந்து நிறைய வெளியில் வந்து நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது. குடும்பத்தில் கூட இவர் ஒழுங்காக வச்சு பார்த்துக்க அளவுக்கு துப்பு இல்லாத ஒரு மனிதர். இவர் போய் இதெல்லாம் சொன்னால் எங்கே நம்பரமாக இருங்க. அவர் வாழ்கிறதே வந்து கரப்ஷன், கமிஷன், இதில் தான் வந்து அவர் வாழ்வே வந்து இதில் தான் ஓடிட்டு. அவர் மனிதனே உடம்பு ஃபுல்லாகவே போய் ரத்தம், நாடி நரம்பு, பாஷா படத்தை சொன்ன மாதிரி ஏதோ ஒருத்தர் வெறி இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் நாடி நரம்பு சதையில் தான். அந்த மாதிரி ஊழல், ஏமாற்றம் வந்து ஒரு ஏமாத்துறது, கிரிமினல் புத்தி வந்து ஒரு உடம்பு, நாடி நரம்பு, ரத்தம், சதையில் எல்லாத்துலேயும் இருக்குது. திருச்சிக்கு பிரச்சாரத்துக்காக போன விஜய் சர்ச்சுக்குள்ள முட்டி போட்டு நடந்து பிரார்த்தனை பண்ணாரு. அது மட்டும் இல்லாம மசூதிக்கு போயிருக்கிறாரு, கோயிலுக்கும் போயிருக்கிறாரு. அதுக்கப்புறமா பிரச்சார வாகனத்துக்கு வந்து புறாவையும் பறக்க விட்டுருக்காரு.
தாவேகாவில் இருக்கிறவங்க எல்லாம் தற்குறின்னு சொல்றீங்களே, ஆனா திமுகல இருக்கிற ஒருத்தரே இப்படி பண்ணிருக்கிறாரு அப்படின்னு மக்கள் கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, அவரு உதயசூரியன் சின்னத்துல ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறாராம். வேட்பாளர்களை மக்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளரா நிவேதா முருகன் போட்டியிடுறாங்க. பிரச்சாரத்துக்காக போன அவங்க கிட்ட இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஓட்டு போடுற அளவுக்கு நீங்க ஒண்ணுமே செய்யலையே, இப்ப ஏன் ஓட்டு கேட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு மக்கள் அவங்கள லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கிறாங்க. சொல்லுங்க, நிச்சயமா செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்க, வர்றாங்க சொல்லுங்க, கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓட்டு வேணும்னா எங்களுக்கு ரோடு வேணும். அதாவது திருப்பூர்ல மக்கள் பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஓட்டு போடணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்க ரோடு போட்டு தரணும், இல்லைன்னா தேர்தலை புறக்கணிச்சிருவோம், திமுகவுக்குலாம் ஓட்டு போட முடியாதுங்க அப்படின்னு கொந்தளிச்சு பேசியிருக்கிறாங்க. அதை பார்ப்போம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தொகுதியில நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் பிரச்சாரத்துக்காக போயிருக்கிறாரு. அங்க போனா ஒருத்தர் சரக்கு போட்டுட்டு பயங்கர அட்ராசிட்டி பண்ணிருக்கிறாரு. அதை பார்ப்போம். கிடையாது, நான் தான் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்கன்னு நான் சொல்றேன். நான் யாருக்கும் 1000 2000 கொடுத்து ஓட்டு போடுங்க நான் சொல்லவே இல்லை, நானும் கேட்கல. நீங்க போடுங்க, ஏன் நான் உங்களை விவசாயத்துல போடவே சொல்லலையே. நான் உங்களை நீங்க கையில வச்சுக்கிறத பார்த்தா நான் கண்டுபிடிச்சிட்டு நீங்க உதயசூரியன் தான் போடுவீங்கன்னு தாராளமா அங்க போய் போடுங்கன்னு தான் நான் சொல்றேன், வேண்டானே நான் சொல்லலையே. போடுங்க ஐயா, வேண்டானே நாங்க சொல்லலீங்க ஐயா, நீங்க தாராளமா போய் போடுங்க. அருமையான ரிஃப்ளெக்ட்டுங்க, சூப்பர், நாட உருப்பிடுறோம். நன்றிங்க ஐயா, நன்றி, சிறப்பு, சிறப்பான வரவேற்புங்க ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு மீட்டிங்க்கு போனா அந்த மீட்டிங்கை கரெக்டா அட்டென்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு டாகியை தூக்கிட்டு போயிட்டு பண்ற வேலையா சார் இது அப்படின்னு ராகுல் காந்தியை வறுத்தெடுத்துட்டு இருக்கிறாங்க நெட்டிசன்கள். அது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்டுக்கு வந்தா அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லுவாரு, ஆனா அவர் மட்டும் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பார்ப்போம். Hello. पहले यहाँ करेंगे, तो हाथ भी करेंगे, मेरा आपका सब भी करेंगे, पहले पॉज करते ऐसे ऐसे. இவ்வளோ நேரமா அரசியல் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் அப்படின்னு ஒருத்தர் மாறி மாறி ரோஸ் பண்ணதை பார்த்தோம். இப்போ ஓட்டுக்காக எப்படிலாம் பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். Bye.